நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மயில் திருமேனி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜித்தோட மூவி விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ எடுக்கிற மாதிரி இல்லை வீடியோவே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைக்கு எதுவுமே இல்லை. அந்த எக்ஸைட்டமெண்ட்டோட ரிவ்யூ கொடுக்கணுக்காகவே டேரெக்டாக படம் முடித்து அப்படியே டேரெக்டாக வந்து மூவியை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே செம்மையாக இருந்துச்சுங்க. ரொம்ப வருஷமாக வச்சு கலாச்சி திரிச்சிட்டு இருந்தாங்க, ஒழுங்காக பணம் கொடுக்கல, அவ்வளோதான் இவங்க வந்து ஒரே டேரக்டரை வச்சு சும்மா வெத்து வேட்டு காட்டிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் 2 வருஷம் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விடாமுயற்சிங்கிற ஒரு மூவி வந்து ஒரு மேசிவ் பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். தொண்டையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும், கத்தி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஃபேன்ஸ் எல்லாருமே உண்மையிலே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பெஷலாக மூவியை பற்றி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சொல்லணும்னு சொல்லுவாங்க. இந்த மூவியை பற்றி நான் வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் எந்த இதுலேயுமே இல்லைங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் தேட்டரில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. தேட்டரே பார்த்தீங்கன்னா அலற அளவுக்கு அந்த ஒரு சாங் இருக்கும். நான் எதையுமே சொல்லலை, அதெல்லாம் நீங்கள் வந்து தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் செம்மையாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3 சாங் தான். அது வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு சாங்கே பார்த்தீங்கன்னா சவடிக்கா அப்படின்னு ஒரு சாங்கு. அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுங்க. எல்லாம் தேட்டர்லாம் பறக்குது, துணி கிணி சட்டை கிட்டெல்லாம் எல்லாம் கழட்டி விட்டு எடுக்கிறாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா அஜித்தோட வின்டேஜ் அஜித் பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வின்டேஜில் எப்படி ஒரு லவ்வபிள் சாம்பாய் அஜித் மாதிரி இருப்பாரு அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா பார்க்கவே என்னடா இப்படி செம்மையாக இருக்காருடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் பாட்டுக்கு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவன் வேற ரகங்க, அடிதடி தான். படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வித லேகுமே இல்லைங்க. நெகட்டிவ்னு சொல்லிக்கிறதுக்கு நெகட்டிவ் ஷேடு எந்த இதுலேயுமே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூவி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீன்ஸில் மொபைல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். பட் ஆனால் எனக்கு வந்து இந்த மூவி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன் வச்சு கண்ணோ தவிர்த்து வேறு எங்கேயுமே போகல. உண்மையில் பார்த்தீங்கன்னா மயில் திருமேனி செம்மையாக செஞ்சுருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த படம் வெளியான பிறகு மகிழ் திருமேனியை உலகத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தைகளாலும் ஜீத் ரசிகர்கள் வந்து அவர் திட்டுவாங்க. அவங்க எல்லாம் கண்டா எதை கொண்டு அடிக்கிறேன்னு தெரியல. ஓகே வயலன்ஸ்லாம் வேணாம், அந்த மாதிரி சும்மா ஒரு நெகட்டிவ் போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் படம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. உள்ளே போனீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இது வந்து ஏகே ஃபேன்ஸுக்கு மட்டுமே இல்லை, நார்மலாக ஃபேன்ஸுக்குமே வந்து இந்த மூவி பிடிக்கும். அதுலேயும் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு கார் சீக்வன்சஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மோட விஷுவல் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. நீங்கள் வந்து தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் செம்மையாக இருக்கும். அப்புறம் வந்து மெயினாக அனிருத்துக்கு சொல்லவே வேணாம். அவரோட போர்ஷன் செம்மையாக பண்ணிட்டாரு. பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஒவ்வொரு டியூனுக்கு டிஃப்ரெண்ட் வேவர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதை கொஞ்சம் தனியாக சிங்கிள் ட்ராக் அந்த மாதிரி விட்டுருந்தாங்கன்னா பார்க்க செம்மையாக இருக்கும். தெரிஞ்சு ரெஜினாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் என்னென்னா நம்ம சின்ன பிள்ளையில் பொறி உருண்டை கிடைக்கலன்னு சொன்னிருந்தா கோவப்பட்டு அடித்து தூக்கி போட்டு போவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு சின்ன ரோல் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வேணாம். பட் ஜோக்ஸ் அப்பார்ட் அவங்க கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் வந்து செம்மையாக இருந்துச்சு. உண்மையாலே தெறிக்க விட்டாரு. உண்மையில் பார்த்தீங்கன்னா படம் வந்து என்னோட ரேட்டிங் என்னென்னா 5க்கு 4.8 கொடுப்பேன். 4.8 இல்லை 4.9.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கொடுப்பேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா படம் செம்மையாக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த திருவிழாவை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓடிடிலாம் பார்க்குறதெல்லாம் அவ்வளோவா என்ஜாய்மெண்ட் இருக்காது. பட் இந்த இதை போய் நம்ம தேட்டரில் பார்த்தே ஆகணும். எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படம் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவள் தான் இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நம்ம சேனலுக்கு யாரும் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ.